இங்கே பாருங்க, நிக்கி இவன் ஒருத்தன் தாங்க, பூனையிலேயே இவன் ஒருத்தந்தான் வடை போண்டா பஜ்ஜி எது வேணும்னு சாப்பிடுவார். பாருங்க, தெரியுதா? மழை வர்ற மாதிரி கிளைமேட் பாருங்க. அதுக்கு இப்படி ஒரு சூடாக ஒரு டம்ளர் டீ, அப்புறம் சூட சூட வடை வேணுமா மக்களை? வாங்க சாப்பிடலாம். கடையில் சுட்ட வடை, வீட்டில் போட்ட டீ சாப்பிடலாம். வாங்க மக்களே வாங்க. இன்னைக்கு அண்ணாமலையார் தீபம் சரியாக 6 மணிக்கு அண்ணாமலையார் ஆட்டம் ஆடிட்டு வருவார். ஃபஸ்ட்டு விநாயகர் வருவார், அண்ணாமலையார், உண்ணம்மாள், பைரவர், இன்னும் 5 பேர் வந்ததுக்கப்புறம் வருவார் பாருங்க ஆடிட்டு. அவர் வந்தாவே வான வேடிக்கை என்ன அப்பா. இன்றைக்கெல்லாம் அண்ணாமலையார் கோயில், அதாவது சிவன் கோயிலில் எல்லா சிவன் கோயிலையுமே பயங்கர இதாக இருக்கும். அதுலேயும் திருவண்ணாமலையை சொல்லவே வேண்டியது இல்லைங்க. ஏன்னா மெயின் இடமே அங்கே திருவண்ணாமலை தான். அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. அங்கே அண்ணாமலையார் ஐதீகமாக எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து, எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் அம்மா சொல்லுவா. என்னென்ன டிவி போட்டு பார்த்து சொல்லுவா. அண்ணாமலையாருக்கு அங்கே திருவண்ணாமலையில் தீபம் மலை தீபம் அங்கே பற்ற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் தீபம் வைக்கணுங்களாம். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஒளிச்சுடர். அவர் தீபம் அங்கே எரிய ஆரம்பித்து உடனே படன்னு நம்ம அதுக்கு முன்னாடி போய் விநாயகர் கோயிலில் தீபம் வச்சுட்டு வந்து தாங்க வீட்டில் வைக்கணும். புது விளக்கு, புது திரி புதுசாக கொண்டு போய் விநாயகருக்கு 2 விளக்கு, ஒத்த விளக்கு வைக்கக்கூடாது, 2 விளக்கு விநாயகருக்கு கொண்டுட்டு போய், பக்கத்துலேயே நிறைய கோயில் இருந்தாலும் சரி, உங்கள் விருப்பம் எல்லா கோயிலுக்கும் வைக்கலாம். ஆனால் மெயினாக விநாயகருக்கு 2 விளக்கு வச்சு, நெய் தீபமாக இருந்தாலும் சரி, எண்ணெய் தீபமாக இருந்தாலும் சரி, அங்கே வச்சுட்டு தீபம் வச்சுட்டு, கடவுளே விக்னேஸ்வரா, பிள்ளையாரப்பனே, எங்கள் வாழ்க்கை ஒளிச்சூட்டார் மாதிரி பிரகாசமாக இருக்கணும், கடன் தொல்லை நீங்கணும், நோய் நொடி நீங்கணும், நீண்ட ஆயுள் பெருகணும், சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகணும், நிம்மதி பெருகணும், ஒற்றுமை பெருகணும்னு வேண்டிட்டு வந்து நம்ம வீட்டில் பூஜை ரூமில் தான் தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறம் நம்ம பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, அப்படி குப்பைகள் கூட நம்ம ஒன்று வைக்கணும் தீபம். தண்ணி தொட்டி எல்லா இடத்துலையும் தீபம் வைக்கணும் நம்ம. அது உண்மையாக ஐதீகம்.